ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். சென்னை அயனாவரத்தில் உள்ள வீட்டில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு நேரில் வந்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். முன்னதாக அவர் இந்த ஆம்ஸ்ட்ராங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க முடியவில்லை. அதற்கு முன்பான இறுதி அஞ்சலியும் அவர் செலுத்துவதற்கு நேரில் வரக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் அதிமுக சார்பில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை அனுப்பி அந்த அதிமுக சார்பான மரியாதையானது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நேரில் வந்து அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வந்திருக்கிறார். முன்னதாகவே அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனங்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தமிழக அரசு சட்டம் ஒழுங்கில் முறையாக பராமரிக்கவில்லை என்பது குற்றச்சாட்டையும் அவர் இந்த படுகொலை கண்டனத்தினோடு அறிக்கையாக கொடுத்திருந்தார். தொடர்ச்சியாக இன்று காலையும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல தமிழ்நாட்டில் இன்றளவும் பல இடங்கள்ல கொலைகள் நடந்து வருவதாகவும், குறிப்பாக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொலை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழல்ல இன்றைய தினம் நேரில் சந்தித்து குடும்பத்தினர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக நேரில் வந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதையும் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியிருந்தார். தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 8 நபர்கள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகாக 3 நபர்கள் என மொத்தம் இதுவரை இந்த கொலை வழக்கில் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சூழலை எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டி காவல்துறை முழு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் இந்த படுகொலை தொடர்பான கண்டன அறிக்கையில ஒரு வகையில் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக தற்பொழுது நேரில் வந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதியினுடைய அதிமுகவுடைய நிர்வாகிகளும் அவருடைய நேரில் வந்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த இறப்பு குறித்தும் அந்த துயர் குறித்தும் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வேதனை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் குடும்பத்தினர் வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் மனைவிக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்குடி அவர்களுக்கு தனது ஆறுதல்களை தெரிவித்து வருகிறார்.